அன்பிற்குரியவர்களே, இறையாசிர் உங்களோடு. இன்றைய நற்செய்தியிலே இயேசுவின் கட்டளைகளில் சில மிகவும் சவாலானவைகள் உள்ளன. பாவச் சோதனையின் பயங்கரமான விளைவுகளைப் பற்றி பேசிய இயேசு, ஒரு சகோதரர் ஒரே நாளில் 7 முறை வந்து மன்னிப்பு கேட்டாலும் மன்னித்து விடும்படி ஏன் நிபந்தனையின்றி வலியுறுத்தினார்? அதன் பின்னர் சீடர்கள் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று ஏன் கேட்கிறார்கள்? இயேசுவின் இந்த கட்டளைகள் அன்றைய யூத சமூகத்தின் சிந்தனைக்கும் பரிசேயர்களின் சட்டங்களுக்கும் நேர் எதிரானவை. இயேசு பேசும் இச்சிறியோர் என்பவர்கள் சமூகத்தில் அதிகாரமற்றவர்கள், எளிதில் பாதிக்கப்படக்கூடியவர்கள், அதாவது விசுவாசத்தில் பலவீனமான சீடர்கள் மற்றும் சிறு குழந்தைகள் ஆவர். கழுத்தில் ஒரு எந்திரக்கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவது என்ற கூற்று அன்றைய யூத மற்றும் கிரேக்க பகுதிகளில் நடைமுறையில் இருந்த ஒரு கடுமையான மரண தண்டனையாகும். இயேசுவின் இந்த கூற்று சிறியவர்களை பாவம் செய்ய தூண்டுவது என்பது மரண தண்டனையை விடவும் மோசமான விளைவை கொடுக்கும் என்பதை குறிக்கிறது. கடவுள் தன் குழந்தைகளுடைய ஆன்மீக பாதுகாப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை இது காட்டுகிறது. மற்றவர்களை பாவத்தில் விழச் செய்வது கடவுளின் பார்வையில் மன்னிக்க முடியாத குற்றங்களில் ஒன்றாகும். யூத தலைவர்கள் ஒரு சகோதரர் 3 முறை தவறு செய்தால் மன்னிப்பு கொடுக்கலாம் என்று போதித்தனர். ஆனால் 4வது முறைக்கு மன்னிப்பு இல்லை என்கின்றனர். இயேசுவோ 7 முறை என்று கூறியது எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்ட மன்னிப்பை குறிக்கிறது. 7 என்பது யூத மரபில் நிறைவை குறிக்கும் எண், அதாவது முடிவற்ற நிபந்தனையற்ற மன்னிப்பை தர வேண்டும் என்று இயேசு கட்டளையிடுகிறார். இயேசுவின் கடுமையான கட்டளைகளை கேட்ட சீடர்கள் 7 முறை மன்னிப்பதா? அது மனிதனால் முடியாத காரியம் என்று உணர்ந்து எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்கின்றனர். இயேசு நம்பிக்கையின் அளவு பெரிதாக இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, மாறாக கடுகளவு நம்பிக்கை இருந்தால் போதும் என்று கூறி நம்பிக்கையின் தரத்தையும் வல்லமையையும் வலியுறுத்துகிறார். காட்டு அத்திமரம் என்பது ஆழமான வேர்களை கொண்டது, அதை இடம்பெயர்க்க முடியாதுதான். ஆனால் கடுகளவு நம்பிக்கை இருந்தால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை கூட செய்ய முடியும் என்கிறார். இன்றைய உலகில் ஒரு முறை தவறு செய்தால் கூட உறவுகளை முறித்துக் கொள்கிறோம். 7 முறை மன்னிப்பது என்பது நமது ஈகோவுக்கும் தற்பெருமைக்கும் பழிவாங்கும் உணர்ச்சிக்கும் ஒரு நேரடி சவாலாக இருக்கிறது. இயேசு மன்னிப்பை ஒரு கடமையாக அல்ல, உறவுகளை மீட்டெடுப்பதற்கான ஒரு முதலீடாக கற்பிக்கிறார். ஒருவர் மனம் மாறி மன்னிப்பு கேட்கும் வரை அந்த உறவை முறிக்காமல் நாம் காத்திருந்து வாய்ப்பு கொடுக்க வேண்டும். இது நம்முடைய கோபத்தை அடக்கி அவரை மீண்டும் விசுவாசத்திற்குள் கொண்டு வருவதற்கான முயற்சியாகும். இயேசு விசுவாசத்தின் அளவு முக்கியமல்ல, அதன் உண்மையான தன்மை முக்கியம் என்கிறார். கடுகளவு உண்மையான நம்பிக்கை இருந்தால் அது ஆழமான வேர்களை கொண்ட சவால்களை கூட காட்டு அத்திமரம் போல அகற்றிவிடும் ஆற்றல் கொண்டது.